ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ் டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கு பிறகு இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை கலந்ததுக்கு பிறகு நம்ம காளான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் எனக்கு 1 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த மஷ்ரூமில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் காயறதுக்குள்ளேயும் இது ஊறிடும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை காய வச்சோம்னா இது போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு மஷ்ரூம் ஆட் பண்ணுங்கள். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அது கரிஞ்சிடாமல் வரும். மஷ்ரூம் ஆட் பண்ணும்போது கேப் விட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். மஷ்ரூம் சேர்த்துட்டு உடனே திருப்பி போடாமல் 1 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நல்ல மொறுன்னு வரும்போது நீங்கள் அதை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது அப்படியே சிக்கன் 65 அந்த டேஸ்ட்டுக்கு தான் இருக்கும். இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்க்கு சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.